நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் நிறைய நண்பர்கள் நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறாங்க. வெளிநாடுகள் பயணம்னு சொன்னால் இப்போ நாங்கள் யூகே, கனடா, ஆஸ்திரேலியா இப்படியான கண்ட்ரிகளுக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் விசாக்கள் மூலம் அல்லது ஒர்க் பெர்மிட் மூலம் இப்படி நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் இந்த விஷயங்களில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு இது வந்துட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அமையிறது இல்லை. நிறைய பேர் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்களில் ஏமாற்றப்படுறாங்க. சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதில் வந்துட்டு ஃபெயிலியராக இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் ஏமாந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படியான விஷயங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் இந்த வீடியோ பதிவு. 17 வருடங்களுக்கு அதிகமாக இவங்களோட நிறுவனமானது இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஒர்க் பெர்மிட்டாக இருக்கட்டும், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூரோப் நாடுகளுக்கு நிறைய இப்படியான விசாக்களை வந்துட்டு குறுகிய காலத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இவங்க செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. இவரோட நான் இந்த விஷயங்கள் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறது பொருத்தமானதாக இருக்கும். ஸோ நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் பேச போகிறோம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனியும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் போயிட்டு யார்ட்டையும் போய் ஏமாறக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நாங்கள் போகலாம். உங்களை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, ஒரு சில நபர்கள் தெரியாத நபர்கள் இருக்கலாம். ஸோ சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இன்றைக்கி நாங்கள் இந்த விஷயம் பற்றி கதைக்கு எடுத்த முக்கிய நோக்கம் என்னென்னா ஒரு தெளிவூட்டல். அதோட என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொன்னால், நான் இந்த ஃபீல்டு காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணி சிமா, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி இன் மார்க்கெட்டிங். ஸோ இதோட சேர்த்து ஆர்கனைசேஷன் ஃபார் இமிக்ரேஷன் அட்வைசரி சர்வீசஸ் OIS லெவல் 1 UK இதை முடித்து குவாலிஃபைடு ஒரு கன்சல்டனாக லாஸ்ட் 17 இயர்ஸாக 2008 இருந்து நாங்கள் ஸ்டூடெண்ட் விசாஸ் மெயினாக யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, மற்ற யூரோப் கண்ட்ரீஸில் ஃப்ரான்ஸ், ஜெர்மன், லத்வியா, லித்வேனியா இது மாதிரி பல நாடுகளில் எங்களோட மாணவர்கள் இருக்கிறாங்க. நான் கிட்டடியில் போயிட்டு வரும்போதும் நிறைய மாணவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறத கண்டு சந்தோஷப்பட்டோம். ஒரு நம்பிக்கையான ஒரு கன்சல்டன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய ஸ்கேமும் நடக்குது. ஸோ அதனால தான் இப்போ நான் உங்களோட இது சம்மந்தமாக நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு நிறுவனத்தோட இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ பதிவு. இப்போ நான் நிறைய விஷயம் பேசுவோம். முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகே சம்மந்தமாக நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு யூகேக்கு தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எடுத்த உடனே வந்துட்டு போகணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் பெர்மிட் இருக்குது, ஸ்டூடெண்ட் விசாக்கள் இருக்குது. ஸோ ரீசெண்டாக நிறைய ரூல்ஸ் அதுகள் சேஞ்ச் பண்ணினா அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு போயிட்டுருக்குது. இதில் உண்மைத்தன்மை என்ன, அதாவது இப்போ நீங்கள் வந்து யூகேல இருக்கிறது, உங்களோட நிறுவனம் யூகேலையும் இருக்குது, முழுமையாக தெரிஞ்ச ஒரு ஆளுன்ற ரீதியில் வந்துட்டு இதில் கொஞ்சம் உண்மைத்தன்மையை வந்துட்டு மக்களுக்கு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காலத்துக்கு காலம் ஒவ்வொரு நாட்டிட அதாவது பொலிட்டிக்கல் சேஞ்சஸுக்கு ஏற்ப அவங்களோட குறைஞ்சது 4 தொடக்கம் 5 வருடம் அந்த பொலிட்டிக்கல் சேஞ்சோடு சேர்த்து இமிக்ரேஷன் ரூல்ஸும் மாறிக்கொண்டு இருக்குது. இப்போ பார்ப்பீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னுக்கு கடந்த ஒரு 4 வருஷமாக 2022 அதாவது கடந்த ஒரு 4 வருஷம் 22, 22, 23 வரை காட்டிலும் 2019 ஆஃப்டர் கோவிட் கனடா ஹையாக ஓப்பன் ஆகிருந்துச்சு. அதாவது ஒரு கண்ட்ரியில் விசா கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க அதிகமாக விசா, அதாவது பெரிய ரூல்ஸ் இல்லாமல் ஆரம்பத்தில் அதிகமாக விசா இஷ்யூ பண்ணி கொண்டு போவாங்க. அப்படியே அவங்களோட அந்த திட்டங்கள், அதாவது தேவையான அளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததோடு அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த நிலைமையில் கனடா ஓவர் பாப்புலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததோடு அதை ஸ்டாப் பண்ணினாங்க. ஏன்னா அவங்க நாட்டு ஸ்டாண்டர்டை வச்சுக்கொள்றதுக்கு அந்த கட்டாயம் அதை செய்யணும். செய்யலைன்றால் அது நாடுகள் ஒரு நிலைமை இல்லாமல் சரியான சீரழிவில் போயிடும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மற்ற நாட்டில் பொருளாதாரத்தில் எல்லா விஷயங்களையும். ஸோ அப்படி நிப்பாட்டினத்தோடு இன்னொரு கண்ட்ரி ஓப்பன் ஆகும். அப்படி வந்தது தான் யூகே. இப்போ யூகே இப்போ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக அதுக்கும் பேரலாக வந்து இப்போ கடைசி கட்டத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லிடும். ஏன்னா ஸ்ரீலங்கா நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோக்களில் என்ன பிரச்சனைடா அதிகமாக பேசிவிட்டு அந்த முக்கியமான கருப்பொருளை சொல்லாமல் போயிடுவாங்க. அது முக்கியமாக என்னென்னு சொன்னால் ஒரு நாட்டில் அதாவது யூகே எங்கேயோ ரூல்ஸ், அதாவது அவங்க ப்ரப்போசல் போட்டுட்டதோடு அது ஒயிட் பேப்பர்னு சொல்கிறது போட்டதோடு அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறது இல்லை. அதுக்கப்புறம் க்ரீன் பேப்பர் அது பார்லிமெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணப்பட்டு அதில் விவாதம் நடந்து அதில் ஓட்ஸ் நடந்து அதுக்கப்புறம் அதுக்கு யாரும் அப்பீல்கள் நடந்த அந்த அப்பீல்களையும் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது சட்டம் மூலமாக்கப்படுறது. அப்போ நாங்கள் ஒரு ரூல்ஸ் உண்மையிலே மாறினான்னு சொல்லிக் கொடுறது. நாங்கள் யார்ட்டையும் வீடியோஸ் எதுவும் நம்பி இருக்க தேவையில்லை. இப்போ இந்த காலத்தில் லேசாக வீடியோஸை ஈஸியாக பார்த்துட்டு போகிறபடியால் மக்கள் தவறாக விளங்கி கொள்வது. ஆரம்ப பக்கத்தை மட்டும் கேட்டுட்டு முழுசாக வீடியோ கேட்குறதும் இல்லை. அடுத்த தவறு, அதாவது யூகேட ரூல்ஸ் மாற்றமோ எந்த கண்ட்ரிலையோ யூகே ஹோம் ஆஃபீஸ் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் லேட்டஸ்ட் ரூல்ஸ் சேஞ்சஸ் அடித்தாவே உங்களுக்கு லேட்டஸ்ட் PDF வரும். அப்போ இது வரைக்கும் யூகேல லாஸ்ட் ஏப்ரல் 8ஆம் தேதி மாறின ரூல்ஸ் தான் இது வரைக்கும் இருக்குது.
புதிய ரூல்ஸ் இன்னும் மாற சந்தர்ப்பம் இருக்குது. நிறையமா ஒர்க் பர்மிட் சம்பந்தமாக நிறைய மாற்றங்கள் வருது. ஸ்டூடெண்ட் சம்பந்தமாக ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான். ஏன்னா ஆல்ரெடி நிறைய மாற்றங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்துட்டாங்க யூகேல பொறுத்த வரைக்கும். இப்படியான ரூல்ஸ் சேஞ்சஸ் வந்தால் இன்னொரு கேள்வி வரும், ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இந்த ரூல்ஸ் வருமா இல்லை அப்படின்னு. அதாவது ஒரு ரூல்ஸ் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகி அவங்க ஹோம் ஆஃபீஸ் சைட்டில், அதாவது உரிய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க சட்டமூலமாக்கப்பட்டு போடப்படுமோ, அதாவது இங்கே ஸ்ரீலங்காவில் பார்லிமெண்ட் ஆக்ட் ஒன்று பாஸ் ஆகி போடுற மாதிரி தான் அந்த ஆக்ட் போடப்படும். அந்த டேட்டில் அதுக்கு பிறகு போகிற இமிகிரண்ட்ஸுக்கு தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும், அப்ளிகபிள் ஆகும். ஸோ பழைய ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸ்டூடெண்ட் விசாவில் மெட்டர் ரூல் சேஞ்ச் தான், அதாவது எல்லா விசாலையும். யூகேல மெயினாக நான் கதைக்கிற காரணம் என்ன, இந்த காலத்தில் ட்ரெண்டாக யூகே போகுது. அதால் யூகேயில் 10 வருஷம் இருக்க வேண்டி வரும் பிஆருக்கு போகிறேன்டா. அப்படி இருக்கல 5 இயர்ஸில் பிஆர் ஒர்க் பர்மிட்டில் எடுக்கலுமா இருந்துச்சு. அது 10 வருஷமாகப்படுது. ஸ்ரீலங்கா, நைஜீரியா, ஐ திங்க் நேபாள், 3 நாடுகள், அதில் இலங்கை உள்ளடங்கிக்குது. 3 நாடுகள் இந்த புதிய கட்டுப்படுத்தப்பட்ட விசாவுக்குள்ளே வரப்போகுது. அதில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்படி வரும்போது என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால், இப்போ இலகுவாக வச்சுக்கிறேன், அதாவது ஓலெவல் சி பாஸோட இப்போ யூகேக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது ஓலெவல் சி இங்கிலீஷில் இருந்த 5 பாடம் பாஸோட ஓலெவல் ரிசல்ட்ஸோட யூகேக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்குது அட்மிஷன்ஸ். அது ஈக்குவல் டு IELTS 5.5க்கு ஓலெவல் சி பாடம் பாஸ், இங்கிலீஷ் பாஸ் கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இது அநேகமாக IELTS ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதிகரிக்கப்பட்டு இது ஒரு பி இல்லாட்டி ஏ பாஸுக்கு அப்படியான ஒரு அடுத்தது ஃபைனான்சியலில் ஸ்பான்சர்ஸ் காட்ட வேண்டிய விஷயங்களை நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுவோம் அதை பற்றி. ஸோ அது மாதிரி ரூல்ஸுகள் கொஞ்சம் டைட்டாகி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற வீதத்தை குறைப்பாங்க. ஸோ அப்படித்தான் அந்த ரூல்ஸுகள் கட்டுப்படுத்தப்படும். அது தவிர டோட்டலாக நிப்பாட்டுறதுன்னு இல்லை, அது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனாக போயிடும். அதனால் டோட்டலாக நிப்பாட்டுறது இல்லை, ரூல்ஸை டஃப் பண்ணுவாங்க. டஃப் பண்ணுறது மூலம் ரிஃப்யூசல் ரேட் அதிகமாகும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ நிறைய வந்துட்டு ஒர்க் பெர்மிட்டில் நிறைய ரூல்ஸ் அதில் கொண்டு வரப்படுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் யூகேக்கு ட்ராவல் பண்ண வேணுமா இருந்தால் எந்த பாத்வே மூலம் போகிறது நல்லதாக இருக்கும், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும்ன்றதை கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ காலகட்டத்தில் இந்த ரூல் சேஞ்சஸ்க்கு முன்னுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு அநேகமாக ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே அநேகமான ரூல் சேஞ்சஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒர்க் பர்மிட்ஸ் ஆல்ரெடி நிறைய குளறுபடிகள் நடக்கிறதுல ஸ்டூடெண்ட் விசா வெரி ரிஸ்க் குறைவான, அதாவது லோ ரிஸ்க் ஆன விஷயம் தான் ஸ்டூடெண்ட் விசா. இதுக்கு போகிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். இந்த டைமில், அதாவது செப்டம்பர் இன்டேக் அக்டோபர் இன்டேக்குள்ளே நாங்கள் ரெடி ஆகிக்கொள்ளணும். இதுக்கு போடுறது சொன்னால் மினிமம் ஓலெவல் இங்கிலீஷ் சி பாஸோட 5 பாடம் ஓலெவலில் பாஸ் ஆகிருந்தாலே எங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது எங்களோட ஸ்பெஷல் டீம் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம் வெரி குயிக்காக. இந்த ரூல்ஸ் சேஞ்சஸ் வரும் எதிர்பார்ப்பில் நாங்கள், அதாவது குறைந்த ஒரு 5-6 ஒர்க்கிங் டேஸ்லேயே நாங்கள் ஆஃபர் லெட்டர் எடுக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் முழுமையாக அதுக்கு கைட் பண்ணி எந்த வழியில் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலுமோ, நாங்கள் அதாவது எந்தெந்த வகையில் ரிஃப்யூசல்ஸ் நடக்குமோ அதுகளை தவிர்த்து எப்படி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தயார்படுத்தி விரைவாக செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கடைசி சந்தர்ப்பத்தில் நிற்கிறோம். அநேகமாக இந்த ரூல்ஸ் சேஞ்சஸ் எங்களுக்கு செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் ஜனவரி இன்டேக்கு டஃப் ஆகிறதுக்குரிய சான்சஸ் வெரி ஹை. அதுலேயும் இப்போ ஓலெவலில் வந்துட்டு இங்கிலீஷில் சி இருந்தாலே நார்மலாக போதுமே. இப்போ நிறைய பேர் இந்த IELTS குழப்பம் ஒன்று இருக்குது தானே, ஸோ அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். ஓகே, இப்படி தான் ஓலெவல் சின்றது IELTS 5.5க்கு ஈக்குவலாக பார்க்குறாங்க. அதே நேரம் ஸ்பெஷலாக நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழிகாட்டுறோம் என்னென்னா, இங்கே HNDs முடிச்சிருந்தா HND ஒன்று இருக்க முடியும் சொல்லி சொன்னால் ஃபைனல் இயருக்கு யூகேக்கு போகலாம். கிட்டத்தட்ட ஃபைனல் இயருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் போகிறதால எவ்வளோ சேவிங்னு சொன்னால், ஒரு வருஷத்துக்கு 12,000 பவுண்ட்ஸ், இலங்கை காசுக்கு 60 லட்சம், 2 வருஷத்துக்கு 1,20,00,000. அப்போ இன்சூரன்ஸ் ஃபீஸ்னு ஒன்று கட்டணும். ஒரு வருஷத்துக்கு 1,030 பவுண்ட்ஸ், 2 வருஷத்துக்கு 2,060 பவுண்ட்ஸ். அதோட விசா ஃபீ 3 வருஷத்துக்கு வரக்குள்ள விசா ஃபீஸும் கூட. ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட 1,40,00,000 கிட்ட சர்வ் பண்ணுறாங்க இந்த HND ஒன்று இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். HND ஈக்குவல் டு 2 இயர்ஸ் டிகிரிக்கு. அதே நேரம் IELTSல இங்கிலீஷில் சி இருக்கும், ஓலெவலில் சி இருக்கும்டா, அதுவும் வே ஆஃப் பண்ணப்படுது IELTS. ஸோ இப்போ கிட்டடியில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போன ஜனவரியில் போனவங்க இந்த செப்டம்பரில் கோர்ஸை முடிக்கிறாங்க. அடுத்தது ஒரு வருஷத்துலையும் 3 மாதம் ஹாலிடே கிடைக்குது அங்கே. அப்போ 9 மாதம் தான் அவங்க படிக்க போகிறாங்க உண்மையிலே. அதோட டாப் அப் டிகிரி, அதோட 2 இயர்ஸ் ஒர்க் பர்மிட் கிடைக்குது. ஸோ இதில் 2 இயர்ஸ் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 1.5 இயர்ஸ் ஆக போகிற ரூல்ஸ் வருது, இன்னும் வேற இல்லை. ஸோ உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி போகிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்தே போகும்போது தெரியாமல், ஆரம்பத்தில் நான் சொன்ன வீடியோலையும் சொன்னேன்னா தான், ஆரம்பத்தில் ஃபஸ்ட் இயருக்கு போனதோட உங்களுக்கு தெரியாது அடுத்த வருஷம் தெரியும். நல்லா 2-3 வருஷத்துக்கு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா காசு கட்டணும். அப்போ அவங்க எதிர்பார்க்கணும் பேரண்ட்ஸ் இங்கிருந்து அனுப்பக்கூடிய வசதி இருந்தால் மட்டும்தான் அவங்க கோர்ஸை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படி போன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்படையில் விட்டுட்டு அசைலம் அடிச்சுட்டு அப்படி இல்லாட்டி காலேஜ் போகாமல் களவில் வேலை செஞ்சு கொண்டு நிறைய இன்னும் லீக்கிறாங்க. அவசரத்துக்கு ஒரு நாட்டுக்கு வரையலாது. ஸோ இதால் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறது, எங்கள்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் மோஸ்ட்லி 99% அவனை ஃபைனல் இயருக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம். அப்படி இல்லாட்டி மாஸ்டர்ஸுக்கு அனுப்புகிறோம்.
ஸோ இதுகளை நாங்கள் அனுசரித்து பின்னுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்களுக்கு சொல்லி நாங்கள் ஒரு தெளிவான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவுரையை நாங்கள் உண்மையிலே கொடுக்குறோம். போன ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் ஃபீட்பேக்ஸில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ ஹாப்பியாக இருக்கிறாங்க, ஃபைனான்ஷியலி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அதுக்குரிய ஆரம்ப வழிகாட்டல் தான், சரியான வழிகாட்டல் எங்கள் மூலம் உங்களுக்கு தரையிட உறுதிப்பாட்டை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஏன் நான் இந்த கேள்வி கேட்டேன்னு சொன்னால், நிறைய பேர் ஃபாரின் போகிற விஷயத்தில் கடும் தடுமாற்றத்தோடு இருக்கிற இப்போ எல்லா வசதிகளும் இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஐஎல்ஸ் குழப்பம் ஒன்று இருக்கிறதால தான் நிறைய பேர் இன்னும் அந்த தடுமாற்றத்தோடு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் இந்த விஷயத்தை நான் கேட்டது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்துட்டு இப்போ ரூல்ஸ் அதில் ஒர்க் பெர்மிட்டில் சேஞ்ச் பண்ணுறனாலும் கூட செப்டம்பருக்கு பிறகு தான் அநேகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் போகாமல் இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு அந்த ஒர்க் பெர்மிட்டில் வரதுக்கான சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ செப்டம்பருக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸாக யார் சரி ஒரு ஆள் பயணிக்க இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் அப்படி ஒர்க் பெர்மிட்டில் ஏதும் சேஞ்சஸ் வருமாக இருந்தால் அவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது வந்துட்டு அந்த இதுகளில் ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு. ஸோ நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் யூகேக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் கடத்துவமாக இருந்தால் சில நேரங்களில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக போனாலும் கூட திரும்ப உங்களுக்கு 2 இயர்ஸாக இருக்கிற அந்த ஒர்க் பெர்மிட் ஆனது 1.5 இயர்ஸாக வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு அவசரமாக செஞ்சு கொள்ளையிலுமா இருந்தால் இது ஒரு நல்ல ஒரு காலப்பகுதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபெமிலியாக போகிறதுக்கு ஒர்க் பெர்மிட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்ட பகுதியில் வந்துட்டு இப்போ ஒர்க் பெர்மிட் இல்லாமல் நாங்கள் ஃபெமிலியாக போக வேணுமாக இருந்தால் ஸோ எது நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ என்ன இதுக்கு ஒர்க் பெர்மிட்டுக்கு மாற்றீடாக வேறு ஏதாச்சும் வழிகள் இருக்குதா? முக்கியமான கேள்வி. அநேகமானவர்களுக்கு இது ஒரு ஒர்க் பெர்மிட் இல்லாமல் எனக்கு போக இயலாது என்று நினச்சி கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர். மாஸ்டர்ஸ் இன் ரிசர்ச்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரிசர்ச் மாஸ்டர்ஸ் ரிசர்ச். இது டிகிரி இங்கிலீஷ் மீடியம் இருப்பவங்களுக்கு ஓகே, ஐஎல்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை தமிழ் மீடியம் டிகிரி இல்லை லெவல் 7 இங்கிலீஷ், அதாவது ஏதாவது ஒரு கோர்ஸ் லெவல் 7 அதாவது மாஸ்டர்ஸ் லெவல் டிகிரி லெவல் முடிச்சிருந்தா மாஸ்டர்ஸ் ரிசர்ச்சுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம் முடிச்சிருந்தோம்னு சொன்னால் 6.5 IELTSல அகாடமிக் எடுப்பாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ரிசர்ச் கோர்ஸுக்கு ஃபேமிலியோட அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இது இந்த ரிசர்ச் மாஸ்டர்ஸ் ரிசர்ச்சுக்கு விசா சக்ஸஸ் ரேட் வெரி ஹை. ஸோ உண்மையிலே வந்துட்டு இப்போ இந்த விசாக்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் இதில் இருக்கிற பிரச்சனைகள், அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு பயம் இருக்குது, எங்களோட விசா வந்து ரிஃப்யூஸ் ஆகிருமோ இல்லையோ, அப்படி ஆகினா நாங்கள் என்ன செய்கிற அப்படின்ற குழப்பங்கள், இது ரிஃப்யூஸ் ஆகாமல் இதை எப்படி சக்ஸஸாக செஞ்சு கொள்வது, இதுக்கான அந்த விசா சக்ஸஸ் ரேட் என்ன மாதிரி இருக்குது, இது சம்மந்தமான ஒரு தெளிவூட்டல் ஒன்று இருந்தால் நல்லா இந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக இந்த பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பார்த்தது, நிறைய ஸ்டூடெண்ட் விசாவுக்கு போகிறதுக்கு திடீரென்று, அதாவது அவங்க பிளான் இருக்கும், ஒரு கன்சல்டன்ட்டை போகிறது லாஸ்ட் மினிட்ல தான் ரெடி ஆகிட்டு போயிட்டு உடனே போயிட்டு எனக்கு அவசரமாக அதை செய்யுங்க, ஃபைனான்ஸை செஞ்சு தரலாமா, எல்லாம் குயிக்காக தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து காசு கொடுத்து செய்ய பார்க்குறது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதாவது ப்ரீ பிளான் இல்லாதது. ப்ரீ பிளான் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னுக்கு 6 மந்த்துக்கு முன்னுக்கு இவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அழகாக 100% அதாவது ரிஃப்யூசல் ரேட்டை குறைச்சி வெரி காஸ்ட் எஃபெக்டிவாக செஞ்சு கொள்ளலாம். ஸோ முக்கியமாக எப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்டூடெண்ட் விசாஸில் ரிஃப்யூஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம் தான் 50%, அதாவது நான் சொல்கிறேன் ஃபைனான்ஸ் சைடு, மற்ற 50% எஜுகேஷன் சைடு. ஸோ நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணிட்டோம்டா, உண்மையிலேயே நாங்கள் வெளிநாடு போகிறது ஒரு முக்கியமான லைஃப்பில் ஒரு டிசிஷன். ஸோ இது திடீர்னு நாங்கள் ஆல்ரெடி எங்கள்கிட்ட பிளான் இருந்தாலும் ஒரு கன்சல்டன்ஸ்ட ஒரு ப்ராப்பர் கன்சல்டன்ட் அட்வைஸ் எடுக்கிறது அட்வான்ஸாக எடுக்கணும். நாங்கள் நெக்ஸ்ட் இயர் போகிறோம், இந்த இயர் அட்வைஸ் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணினோம்டா இதை தவிர்த்து கொள்ளலாம். இதை விட்டுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிறது என்னென்னா, லாஸ்ட் மினிட்ல இன்டேக் தொடங்க 1 மாதம் 2 கிழமை இருக்கக்குள்ள வருவது வந்து அதை கொஞ்சம் கொடுத்து செய்யலதா, இந்த கேப்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, அதுக்கு சர்டிஃபிகேட் அடிக்க இல்லாதா, இப்படி தான் கேள்வி கேட்குறது. இதுகளை போயிட்டு இதை ஓகேன்னு சொல்லி செஞ்சு கொடுப்பாங்க. இதுகளில் சர்டிஃபிகேட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் மெட்டது ஸ்பான்சர்ஸ் இதுகளில் பிரச்சனை வரப்போது ஒன்று ரிஃப்யூஸ் ஆகும், இல்லாட்டி 10 இயர்ஸ் பேண்ட் ஆகும். ஸோ இதுக்கு காரணம் நாங்கள் தான் வச்சுக்கொள்வது. ஸோ இதை எப்படி தவிர்த்து கொள்ளலாம்னு சொன்னால் முட்கூட்டியே தயாரிச்சு கொள்கிறோம். ஓகே, நான் ஸ்டூடெண்ட்ஸில் போகிறேன், அப்போ கேப் இருக்கும்டா, அதுக்குரிய என்ன கோர்ஸை படித்தா நான் அடுத்த கோர்ஸுக்கு போகலாம். அப்போ IELTS டைம் எடுத்து படிக்கிறது, ஒரு 4 months 5 months 6 months எடுத்து படிக்கிறது. அதே நேரம் எஜுகேஷன் சைடு அப்படி செஞ்சு கொண்டோம்னா எஜுகேஷனில் 50% ஓகே ஆகிடும், நான் அதுக்கு வெல் பிளான் ஆகிக்கொள்வது. மற்ற ஃபைனான்ஸ் சைடு குறைஞ்சது 4 தொடக்கம் 6 மாதம் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க. ஃபியூச்சரில் யூகேக்கும் கேட்பாங்க, இப்போ கேட்கறது இல்லை, 1 month அதாவது சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் கேட்குறாங்க இல்லை, பட் சோர்ஸ் கொடுத்தோன்னு சொன்னால் இன்டர்வியூ நடக்காமல் வருது. ஸோ அப்போ இன்டர்வியூ நடக்கிறத தவிர்க்கிறது, ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாதம் சரியாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பிளான் பண்ணி நாங்கள் ரன் பண்ணிட்டோம்டா, அது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் போகும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபைனான்ஸையும் அதே நேரம் கேப்ஸுகள் இருக்கும்டா கூடிய கோர்ஸுகளையும் செஞ்சு ஆரம்பத்திலிருந்தே சரியாக நாங்கள் தயாரித்து கொண்டோம்டா ரிஃப்யூசல்ஸ் ரேட்டையும் குறைக்கலாம், உங்களுக்கு போகிற செலவினத்தையும் குறைக்கலாம்.
ஸோ இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இருந்த சந்தேகங்களில் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவுபடுத்திருப்போம். ஸோ இப்போ காலகட்ட பகுதிக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்ற விஷயம் சம்மந்தமாக நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கும் ஏதும் உதவிகள் தேவைப்பட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் எங்களை கண்டக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் இது சம்மந்தமான தெளிவூட்டல்கள் இது சம்மந்தமாக உதவி செய்கிறதுக்கு நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசனோட வந்துட்டு இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண கிடைச்சது உண்மையில் எனக்கும் சந்தோஷம். ஸோ இந்த வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட நண்பர்கள் யாரும் சரி இருப்பாங்க அல்லது உங்களோட ஃபேமிலி யாரும் சரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. சரி.